Praise the Lord. இன்றைக்கு நாம் 3 நிமிடம் 3 வசன பகுதிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நாம் எத்தனையோ தோல்விகளை சந்திக்கிற இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ்வது எப்படி என்பது இந்த நாளில் நாம் வேதத்திலிருந்து வசனத்தை வாசித்து அதை தியானித்து அதை ஏற்று நாம் விசுவாசிக்கும் பொழுது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே என்றைக்கும் இருக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோம். இந்த பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லாரும் நினைக்கிறாங்க இத்தனை போராட்டம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, எத்தனை இந்த பிரச்சனைகள் இருக்குது, அத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் எப்படி வாழ முடியும் என்ற கேள்விக்குறியோடு போராடி கொண்டிருக்கிற மனிதர்கள் மத்தியில் கர்த்தர் சொல்கிற ஒரே விஷயம் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ள நம்மிடத்தில் அன்பு கூறுகிற கர்த்தர் இருக்கிற என்ற நம்பிக்கை தான். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குள்ளே நாம் கடந்து கொள்ளும்போது இந்த உலகத்தில் அன்பு கூறுகிற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கடவுளோட மேலானவர் யாரும் கிடையாது இல்லையா? அதனால் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற அவரால் தான் எல்லா வெற்றியும் கிடைக்கும்னு இந்த வசனம் சொல்லுது. அடுத்த பகுதியாக நாம் எடுத்துக்கொள்வோமானால் 2 நாளாகவும் 20:15 வசனத்தை நாம் கடந்து செல்லலாம். இங்கே சொல்லுகிறது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. பாருங்க, வசனம் சொல்லுது, யுத்தம் யாருடையதான்? தேவனுடையதான். பாருங்க, வெற்றி வாகை சூட நாம் மாத்திரமே யுத்தத்திற்கு போனால் அது சரி வராது. விசுவாசம் என்னும் கேடகத்தினாலே நாம் வெற்றி வாகை சூட வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் போங்க, அமைதியாக இருங்க, வெற்றி உங்களுக்கு கூட வரும். எது நிமித்தம் அமைதியாக இருக்கணும்? விசுவாசத்தை கொண்டு எதையும் குறித்து பயப்படாமல், கலங்காமல், கஷ்டப்படாமல், வேதனைப்பட்டுக்கிட்டு, கவலைப்பட்டுக்கிட்டு அந்த துன்பத்தின் ஊடக வழியாகவே போயிட்டு இருக்கிறது அப்படியெல்லாம் போகாமல் கர்த்தருக்கு பிரியமாக விசுவாசம் இருந்தால் யுத்தம் அவருடையது, வெற்றி நம்முடையதாகும் என்பதை இருதயத்தில் நீங்கள் இன்றைக்கு எழுதிக் கொள்ள வேண்டும். அடுத்த வசன பகுதியாக அடுத்த வசனமாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எனவே தெய்வ பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் வாழற வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை கொண்டு ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும்பொழுது நிச்சயமாகவே நாம் எந்த காரியத்திலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.